ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? அப்புறம் இன்றைக்கி நவர மீன் வாங்கியிருந்தேன் சொன்னேன்ல, அதை எப்படி குழம்பு வைப்பேன்னு பார்ப்போமா? அதுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 4-5 சின்னுள்ளி, குருமிளகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் கூட தக்காளி பழமும் பச்சை மிளகையும் வெட்டி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா அரைப்பை, அதை இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதையும் போட்டு நல்லா கையை வச்சு இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து முதல்ல இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா மசாலையெல்லாம் பிடிக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை எடுத்து போட்டேன். அப்போ தான் ஃப்ரிட்ஜில் முருங்கைக்காய் வாங்கி வச்சது எனக்கு ஞாபகம் உடனே டக்குன்னு வெட்டி அதை போட்டு வச்சுட்டேன். முருங்கைக்காய் கூட நவர மீன் கூட முருங்கைக்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா பரட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மீனையும் பொரித்து எடுத்தாச்சு.